இப்போ வந்து நியூ இயருக்காண்டி கொடைக்கானல் மலை ஏறிட்டு இருக்கோம், கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அருணண்ணன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க சின்சியராக. இது நம்ம தெய்வண்ணே அருணண்ணனுக்கு பேச்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா வண்டி ஏறினதுல இந்த தூங்கினாலும் என்ன எந்திரிக்கலை. நம்ம தம்பி 2 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவன் சாஞ்சிட்டியா பாதையவன் ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டாரு. லைட்டாக சிரிக்கிறாரு பார்த்துக்கோங்க. இவர் வந்து நம்ம அசிஸ்டன்ட் டிரைவரு. இப்படி தூங்கினா என்ன செய்கிறது. இவரை நம்பி வேறு நாங்கள் குறைக்க ஏறிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. நம்ம அமுதனை வந்து ஜர்க்கின் போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் 2 கிலோமீட்டர் கூட மலை ஏறல, குளிர்ன்ட்டாரு. இவர் எப்படி வந்து குளிர் தாங்க போகிறாருன்னு தெரில. நான் தூங்கிட்டாரு. நே வேணாமண்ணே, இங்கே பாரு எங்கிட்ட பிடிச்சி தூங்குறேன்ட்டு அக்காவுக்கு அனுப்பிச்சு விட்னேன். இதை வெக்கப்படுறாரு ரொம்ப. அது எதுல ஏறுதா? இப்பதான் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. மிஸ்ட் சூப்பரா இறங்க இருக்கு. என்னவால கடைசி சீட்ல உட்காந்தாங்க. சூப்பர் இதாக இருக்கு. இது ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குப்பா. இங்கே உட்காந்து பார்க்குறது சின்ன டோர்ல அடி பார்த்துட்டே இருக்கும். வெளிச்சம் வந்துருச்சு. அந்த மாதிரி என்ன இது நல்ல எட்டி போடுறீ அப்படின்னு வெளில தள்ளி விடுறேன். இந்த மரம் வந்துருச்சு. இப்போதான் கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் ஆயிருக்கோம். கிளைமேட் சூப்பராக இருக்கு. மாமதானன் மட்டும் சரியில்லை, ஜர்க்கின் போட்டு படுத்திருக்காரு. இப்போதான் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். இது இது என்ன மயிலாடும் பாறையா? மயிலாடும் பாறைன்னு ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். நம்ம ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காரு. போதும்ண்ணே, ஆரம்பில் வானே. இப்போ வந்து சன்ரைஸ் ஆகிறத பார்க்கறதுக்கு வந்துட்டோம். சூப்பராக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம அருணண்ணே ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. வானே அமதானே ஜம்முன் இருக்கு வானே. ஆமாம், இதுவே புது வருஷ சூரிய உதயம். விடியல் காண்போம். உதயம் ஆகிடு கொடைக்கானல் இருக்கோம். ஆமாம், கோவிலுக்கு போக போகிறோம். குழந்தைங்க மயிலாடும் பாறையில் இருக்கோம். இப்போ சன் வியூ பாயிண்ட். ஹாய், செல்ஃபி எடுக்கிறீங்களா? இல்லை, வீடியோ எடுக்கிறேன். இது எப்படி என்னப்பா பூரா பேர் செல்ல என்ன நல்லா பிரேக் எடுத்துக்கிது. கோயிலுக்கு போறேன், மோமோ சாமி கும்பிட போறேன். சன்ரைஸ் சூப்பரா இருக்கு. அப்படிங்க ஆளுக்கு ஒரு பொண்ணு தெரியுங்க, பார்த்துக்குருவேன். தம்பி உனக்கு இந்தா பிறந்த நாளுக்கு முடியல. ஹாப்பி நியூ இயர். சாப்பிடு. இப்போ தான் கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். சில்லர் ஃபால்ஸ். நம்ம தம்பி எங்கிட்ட தூங்கிட்டான். நம்ம தானே ஜர்க்கின் போட்டாலும் கழட்டவே இல்லை. ஆமாம், நான் இப்போ தானே வக்கீல் மாதிரி இருக்கேன்.
அதெல்லாம் லாங் கோட்டாக இருக்குது, இது ஆஃப் கோட்டாக இருக்குது, அவ்வளோதான். சில்வர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு ஒரு வழியா. அருணனை வந்து கார்னு பாட போயிருக்காங்க. இன்னைக்கு டூரிஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. சில்வர் ஃபால்ஸில் வாங்கின கண்ணாடி 100 ரூபா கண்ணாடி ஜம்முன்னு இருக்கேன். அவருக்குதே ஞாபகம் தானே உனக்கு தான் உண்மை எப்படி இல்லை உனக்கு நல்லா இருக்காது. வேணா தர்க்கி விட்ருக்கேன், வெயிட் செட்டிங் கரெக்டாக இருக்கேன். அப்படியே கண்ணாடி எப்படி இருக்கு அவருக்குதா? இப்போ தான் கோடை லேக் வந்திருக்கான். இன்னும் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணல போல. 9 மணிக்கு மேலே தான் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம பூம்பாறை போயிட்டுருக்கோம். டைரெக்டாக குழந்தைகள் அப்பர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இங்கேருந்து டிராஃபிக் லேக்கிலேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரியல கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த லேட்டுக்கு காரணம் இந்த இவர் தான். ஆமாம் இந்த ரூட்டு தான். இவர் இந்த ஒருத்த கண்ணாடி வாங்கியிருக்கேன் மட்டும் நேரம் ஆக்கிட்டாரு. ஸ்டைலாக படுத்துக்கிட்டு வராரு. இல்லை குளிர்தும் ஜர்க்கின்னு வர போட்டிருக்காரு. மொட்டை வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு எங்கிட்ட பின்னாடி. இவர் என்ன செய்கிறது? ஒன்றுமே செய்ய முடியாது. கண்ணு தெரியல, இப்போதான் தெரியுது. இவரை பார்த்துக்குருவோம். வந்து நல்லா தூங்கிட்டியான். கண்ணாடி போட்டு தூங்கிட்டு இருக்கேன். கேமராவில் போஸ்ட் பண்ணுவோம். இப்போதான் பூம்பாறை என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது பூம்பாறைக்கு. கோயில் போகிறதுக்கு இன்னொரு 5-6 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூம்பாறைக்கு வந்துட்டோம். தம்பி ஹாய் சொல்கிறாரு. அந்த சைடு தமிழா இதுக்கு ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. முன்னாடி ஜாயினே அவன் தானே முன்னாடி ஜாயினே வரணும். முன்னாடி பின்னாடி தெரியாத இருக்காரு. கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. வந்து பூஜை பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கே வரணே எடுத்துட்டோம்ல. சரி கொஞ்சம் கலராயிருக்கு.
இப்போதான் கோயிலுக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு இப்போ கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கோம். நம்ம பசங்க அர்ச்சனை தட்டோட சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நீலாம் நல்லா சாமி கும்பிட்னேன். புது வருஷ பிறப்புக்கு கோயிலில் சாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வரும்போது லைன் இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ கேட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்களாம் எப்போ சாமி கும்பிட்டு வர போகிறான்னு தெரில. கிளைமேட் சூப்பராக இருக்குது. மேகமே அப்படியே ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு. மிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. வெயில் அடிக்கிறதே தெரியல. அவ்வளோ கூலிங் ஏர் வேறு இருக்குது. இந்த பக்கம்லாம் மேகம் ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு. இப்போ வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. கோயில இருந்து கிளம்பியாச்சு. போறோம் மிஸ்ட் ஃபார்ம் ஆகி கீழே இறங்கிடுச்சு. எல்லாமே டிராஃபிக் ஜாம் கூட குறையா இருக்கு. இப்போதே கோயிலேருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தான் வந்திருப்போம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சரியான டிராஃபிக்காக இருக்கு. ரைட் சைடு நிற்கிற காரில் போல எதுலேயுமே ஆள் இல்லை. சும்மாவே நிற்கிது. எல்லாரும் இங்கே இறங்கி இறங்கி போயிட்டாங்க கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மிஸ்ட் சூப்பராக கீழே இறங்கிட்டு இருக்கு. மேம்பட்டத்துக்குள்ள தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பாரு ஊரம் கட்டு ஏறுது மேலே. மிஸ்ட் சூப்பராக இருக்குல்ல. எனக்கு அனுப்பிச்சு விடுப்பா. அந்த இதில் கேமரா வராதுல்ல. ஃபோனை இறக்கிறேன்ல கீழே. நல்லா இருக்குல்ல. அமுதான இங்கே வந்து பாத்திரங்களை விட்டோம்ப்பா. ஐயோ குளிர் ஓவர் ஆயிடுச்சு. சிக்கன் சமோசா, நம்ம இப்போ வந்து சிக்கன் சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கோம். போகிற வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்காங்க. கூட்டம் கூட குறையா இருக்கு. சிக்கன் லெக் சமோசா, நார்மல் சிக்கன் சமோசா இருக்குது. நம்ம பாய் கடையில் சிக்கன் சமோசா சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு சிக்கன் சமோசா? சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் நம்ம 2 லெக்கு ஒரு சிக்கனு. அடுத்து வந்து பிரியாணி ஷாப் போயிட்டுருக்கோம். இப்போதே பிரியாணி தம் போட்டுருக்காங்க. வரப்போ பார்த்தோம். அப்படியே சிக்கன் சமோசா கடைக்கு கொஞ்சம் மேட்டில் ஏறினீங்கன்னா பிரியாணி கடை இருக்கும். வராரா பிரியாணி கடைக்கு போயிட்டு காமிக்கிறேன். சிக்கன் சமோசா சாப்பிட்டு அப்படியே பிரியாணி வாங்க வந்துட்டுருக்கோம். கரெக்டாக பிரியாணி தம் உடச்சி இறக்கிட்டாங்க. இப்போதான் வாங்க போகிறோம். நம்ம அமுதண்ணே வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு வராரு. திசை தெரியாமல் சிக்கன் சமோசா கொடுத்து விட்டதுக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏண்ணே நல்ல தூக்கமா? ஏறி வர முடியல. அப்பாடி முறுக்கு, சூப்பர் முறுக்கு. சிக்கன் சமோசா வேணாமா? சூப்பராக இருந்துச்சு சிக்கன் சமோசா. சிக்கன் பிரியாணி பீஸ் நல்லா இருக்கா? பிரியாணி இந்த பீஸ் போட்டு விட்றான். அக்கில் இருக்கீங்களே ஜாட்டா
அண்ணே வேணாம் அண்ணே நல்லா சாப்பிடு. நானே இந்த நிறைய சாப்பிட்டேன். சூப்பராக பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. பெப்பர் சிக்கன். சொல்லுப்பா, என்னப்பா? ஆமாடா, அவனுக்கு மாத்திரை வாங்கிக்கிறா. அண்ணே சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? நீலாம் நல்லா தூங்கி இருந்துச்சு வந்து உடைய சின்ன பிள்ளை மாதிரி எழுப்பி வந்து சாப்பாடு கொடுத்தா சிக்கன் சமோசா சாப்பிட மாட்டேறியா? பார்த்துக்கிடுவா. என்னது பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் சமோசா சாப்பிட்டு லைக்கு கிளம்பிட்டான். அந்த கடையெல்லாம் ஹோட்டல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட் கொடுத்தான்னு வச்சுக்கா நொறுக்கி விட்டுருவான். ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. 78 66 இதுதான் நம்ம சாப்பிட்ட சமோசா, சிக்கன் சமோசா கடை. இதில் இருந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா பிரியாணி இருக்கும். பிரியாணி கடை அப்படியே ரைட் சைடில் இருக்கும். என்னடா நார்மலாக போடுங்க. போகிற காரம் சாப்பிடாத ஆளுங்க போகிற போக்கில் தூக்கிட்டு போயிருக்காங்க. யார்? என்னையவா? உனையவா? உனக்கு என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? நம்ம வெயிட் கம்மியாப்பா. மசாலா பூரை அம்மா ஒரு வழியாக லேக் வந்துட்டான். அம்மா ஒரு ஆள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார், ஆளை காணோம். அதான் இருக்காரு. சொல்லுப்பா. வந்துட்டானப்பா. அமுதன் வந்து துப்பாக்கி சுட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே போக போகிறோம். என்ன பொசிஷன் இது? சுட்டிங்களா? ஒன்றாவது ஒன்றும் சொல்லையே, ஒன்றும் சுடலையும் பண்ணல. படங்க அண்ணாச்சி படம் சாப்பிடுங்க. சூப்பராக என்ன தம்பி சாப்பிடுப்பா. நான் ஒன்று சாப்பிட்டேன். இது சாப்பிட்டேன். போகிற வரேன். லேக் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு இருக்கோம். வரும்ல ஒன்றும் நம்ம போக வேண்டிய எல்லாம் ஒன்று குள்ள 5 கிலோமீட்டர் தான் லேக்கு. இப்போ பரிதானியா வந்திருக்கேன். 4.80 கிலோமீட்டர். ஒரு வழியா நியூ இயருக்கு கொடைக்கானலை சுற்றி பார்த்தாச்சு. பீஸ்ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் சாக்லேட் வாங்கணும். சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அப்படியே என்ன சரிங்க வேடிக்கை பார்த்து வரீங்களா? ஜம்முன்னு வந்துட்டு இருக்கேன். நம்ம அதில் தூங்காமல் இருக்கார் பத்தியா? தூங்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். தூங்கினாருண்டா இருக்கு அவருக்கு. இப்போ லேக் ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. கீழே இறங்கிட்டு இருக்கோம். பர்ச்சேஸ் திங்ஸ் போகிற கீழே இருக்குது. பின்னாடி எல்லாமே பின்னாடி இருக்குது. மறுபடியும் ஜர்க்கினை போட்டு மூடி படுத்துக்கிட்டாரு. கீழே இறங்கிட்டு இருக்கோம். அடுக்க முடியாது கீழே வந்துட்டோம். ஸோ இறங்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுக்க முடியல வந்தாச்சு.